சாதி வெறியிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது? சாதி பற்றிலிருந்து சாதியில் வந்து நம்ம சாதி பற்றோடு இருக்க பழக்கப்பட்டுட்டு அதிலேருந்து எப்படி விடுபடுறது? அது ஒரு சிக்கலான ஒரு நூலை வந்து அந்த சிக்கலிலேருந்து அந்த நூலை எப்படி எடுக்கணும்? அது மாதிரி ரொம்ப சிக்கல் நிறைந்தது. சாதி மனப்பான்மையில் வாழ்ந்துட்டு அந்த சாதி இல்லாத ஒரு மனப்பான்மைக்கு, சாதியை பிடிக்காத அந்த மனப்பான்மைகளுக்கு நம்ம எப்படி மாறுறது? சாதி பற்று இல்லாமல் எப்படி வாழ்வது அப்படின்னா, முதல்ல சாதி வெறின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாதி வெறினா தொழில் வெறி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு தொழிலில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் உங்களுக்கு வெறி வந்துச்சுன்னா அதுதான் பிற்பாடு சாதி வெறியாக மாறும். சாதின்னா ஆதி காலத்தில் வந்து ஏன் சாதி ரீதியாக மக்களை பிரித்தாங்க அப்படின்னா, தொழில் ரீதியாக அவங்க செய்கிற தொழிலை அடிப்படையாக கொண்டு அவர்களை வந்து பிரித்தாங்க. இந்த சாதியினர் இந்த தொழிலை செய்வாங்க, அந்த சாதியினர் அந்த தொழிலை செய்வாங்க, அந்த சாதியினர் அந்த தொழிலை தான் செய்யணும், அது தவிர வேறு எந்த தொழிலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் அடிப்படையாக கொண்டு தான் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டார்கள் மக்கள். அந்த காலத்தில் குலத்தொழில் இருந்தது. அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக தொழில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த காலங்களில் குறிப்பிட்ட தொழில் ஒரு 30 தொழில் இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே தொழில்களே இருக்காது. ஒரு 30 தொழில், அதாவது ஆசாரி தொழில், அப்புறம் வந்து சிற்ப தொழில், அப்புறம் வந்து வீடு கட்டுற தொழில், அப்புறம் கதவு ஜன்னல் செய்கிற தொழில், மரம் வெட்டுற தொழில், விவசாய தொழில், கொல்லர் தொழில், இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 தொழில் தான் அன்றைக்கி இருந்தது. ரொம்ப காலமாகவே இருந்தது. இன்றைக்கி புதிய தொழில்கள் உருவாகிற மாதிரி அன்றைக்கி உருவாகலை. குறிப்பிட்ட தொழில் தான் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்பா செய்கிற தொழில் பையனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. பையன் வந்து தனது பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பான். அப்புறம் அந்த மாதிரி குலத்தொழில் வந்து அன்றைக்கி குலத்தொழில் முறை அன்று கடைபிடிக்கப்பட்டது. அப்போது தலைமுறையாக ஒரே தொழிலை தான் சில குடும்பங்கள் செஞ்சிகிட்டே இருப்பாங்க. சில கூட்டங்கள் வந்து ஒரே தொழில் தான் செய்வாங்க. அந்தந்த தொழில் செய்கிறவங்க அந்தந்த தொழில் சார்ந்தவங்களோடு ஒரு பழக்க வழக்கம், உறவு முறை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஏன்னா ஒருவர் புரிந்து கொள்வது ஈஸி. ஒரே தொழில் செய்கிறவங்க ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது ஈஸி. அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரே தொழில் செய்கிறவங்க ஒன்றாக கூடி வாழ ஆரம்பித்து, அதனால் அவர்களுக்குள் ஒரு நட்பு, உறவு முறை, பெண் கொடுப்பது, வாங்குவது, திருமணம் செய்வது, திருமண உறவு, இது போன்ற நடைமுறைகள்லாம் அவர்களுக்கு அது ஏற்பட்டது. இதன் மூலமாக ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரு கூட்டமாகவே எப்போ இருப்பாங்க. அவர்களுக்குள் ஒரு உறவு முறை ஏற்படுத்தி கொண்டு, ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ஈஸி. இப்போ ஒரு தச்சு தொழில் செய்கிறவர் வந்து அந்த தொழில் சார்ந்தவர்களோடு பேசும்பொழுது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதே நேரத்தில் ஒரு தச்சு தொழில் செய்கிறவர் மருத்துவம் செய்கிறவரோடு பழகும் பொழுது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவர் வேறு சிந்தனையில் இருப்பார், மருத்துவ சிந்தனையில் இருப்பார், இவர் வந்து தச்சு தொழில் சிந்தனையில் இருப்பார். அதனால் வந்து இந்த சிந்தனை வந்து முரண்படும். அதனால் பேசுவதற்கு ஆர்வம் இருக்காது, கேட்பதற்கும் ஒரு சந்தேகத்தை கேட்க முடியாது, உதவி கேட்க முடியாது, ஒரு ஆலோசனையாக உதவியை கேட்க முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதில் இருந்தது.